கேட்டதை கொண்டு வந்திருக்கியா? ஏம்மா, ஐயாக்கு தானே நண்டு எல்லாம் தெரியுமா? நண்டு கொடுத்தா ஐயா ஏய், என்ன எதுக்கு இப்ப வெக்கப்பட்டுட்டு இருக்க? ஐயாவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அட தெரியுமா, காய்கறியில முருங்கானா கறியில நண்டு. என்ன சொல்ற வடிவு? அப்படியா? நடிக்காதீங்கம்மா. கறி தின்ன மாட்டேன்ட்டு டைரக்டா நண்டு கறிக்கே வந்துட்டீங்க. ஆனாலும் நீங்க விவரம்தான். இது அவருக்கு இல்ல, என் மருமகளுக்கு. ஆம்பளைங்க ஐட்டம் பொண்ணுங்களுக்கா? பரவாயில்ல, எல்லாருமே சாப்பிடலாம். சரி, தொணன்னு பேசிக்கிட்டு இருக்காம இந்த பையுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. யாருக்கு என்னன்னு தெரியக்கூடாது. சீக்கிரம். மா வச்சாச்சு. இந்தாங்க. முதல்ல காசை வாங்கிக்கோ. இந்தா சில்லறைய நீயே வச்சுக்கோ. என்னம்மா இவ்ளோ தரீங்க? கீரை கட்டுக்கு 5 ரூபாய் கூட கேட்டா 50 நிமிஷம் பேசுவீங்க. இப்ப இவ்ளோ காசு தரீங்க? நண்டுக்கு கொஞ்சம் காசுதான், ஆனா நான் வாங்கினத போற இடத்துல எல்லாம் சொல்லி வச்சிடாத. அதுக்காக தான் இந்த மீதி காசு. ரொம்ப வருஷமா நான் இப்படியே பழகிட்டேன். நான் கறி வாங்கினதெல்லாம் வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத, சரியா? சரிங்கம்மா. இந்தாங்கம்மா குடு. மா, புருஷன் பொண்டாட்டியே சாப்பிடுற விஷயத்துல ஒத்து போறது இல்ல. புருஷனுக்காக கூட இப்பெல்லாம் கறி வாங்கி சமைக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க உங்க மருமகளுக்காக வாங்குறீங்க. அதுவும் கறி திங்காத குடும்பத்துல பிறந்தோம் மருமகளுக்காக இப்படி அன்பா அக்கறையா ஒரு மாமியார் கிடைக்கிறது தெய்வ பலமா. உங்க மருமக எந்த ஜென்மத்திலயோ புண்ணியம் பண்ணிருக்காங்க. இத போய் நான் கெடுப்பனாமா? மா, காடை கௌதாரி ஆடு மாடு எதுனால சொல்லுங்க, நான் வாங்கி வந்து தரேம்மா. சரிங்களா? இப்படி காத்தடிச்சுட்டே போங்க, வீடு வந்துரும். நான் வரேம்மா. தேல் கடிக்கு சுண்ணாம்பு வைப்பாங்க, நண்டு கடிச்சா என்ன பண்ணணும்னு கூட தெரியாதே. இதுல நான் எப்படி சமைக்க போறேன்னே தெரியலையே. ஐயோ மீனா.